Our secret taste recipe is to cook with lemon care. Kutties healthy Samayal. Hello friends, welcome to Kutties healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ஹெல்த்தியான டேஸ்டியான டீ கடை மசால் வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான எல்லாருக்குமே பிடிச்ச டீ கடை மசால் வடை எப்படி வீட்லேயே நம்ம சூப்பராக அதே டேஸ்ட்டில் அதே கிறிஸ்பியாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு சில டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். அதே போல் நாமளும் வீட்டில் செஞ்சு எடுத்துக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் புரியும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 ஹவர் கிட்ட ஊற வச்சுக்கலாம். எப்போவுமே மசால் வடைக்கு நம்ம பருப்பு ஊற வைக்கும்போது அதிக நேரம் ஊற வைக்கக்கூடாது. 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரைக்கும் ஊற வச்சாலுமே போதும். அப்போ தான் நமக்கு நல்லா ஊறி அந்த பதம் கரெக்டாக இருக்கும். இது போல் பாருங்கள், பருப்பு நல்லா ஊறி இருக்குது. அதே சமயம் நம்ம கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது அது மாவாகாது. இந்த அளவுக்கு தான் ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வடை டேஸ்ட்டும் அந்த கிறிஸ்பினஸும் இருக்கும். ஊறின பருப்புலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இது நம்ம கடைசியாக ஜஸ்ட்டு அரைக்கிறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மீதி இருக்க பருப்பை நாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்சியில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். குறைந்து அரைச்சி எடுக்கணும், ரொம்ப மாவாக அரைக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம தண்ணி நல்லா வடிச்சிட்டு நல்லா கட்டியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு நல்லா குறைன்னு அரைச்சிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க அந்த பருப்பை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் ஆட் பண்ணி ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுத்துக்கலாம். அதாவது அரைக்கக்கூடாது. பாருங்கள், பருப்பு அப்படியே இருக்குது. இதை நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மாவோட ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். அடுத்து அதுக்கு தேவையான 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். மசால் வடையில் வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணால் நமக்கு டேஸ்ட் இருக்கும். அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கலாம். இதுக்காக காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். காரம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பூண்டு க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம இந்த மாவோட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு இஞ்சி ஆட் பண்ண பிடிக்கும்ட்டு தான் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாமே நம்ம அரைச்சி வச்ச மாவோட கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை மாவோட மிக்ஸ் பண்ணி நம்ம பிசையும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும். அதனால தான் நம்ம மாவு மிக்சியில் அரைக்கும் போது நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சீரகத்துக்கு பதிலாக சோம்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்து இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பெருங்காய பவுடர் எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டிப்ஸில் போட்டிருக்கோம். லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம், அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த பெருங்காய பவுட்ரு வீட்லேயே நம்ம ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணி செய்யும்போது இது ரொம்பவும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியானதாக இருக்குது. கேஸ்ட்ரிக் பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம உருண்டைகளாக பிடிச்சி வடைகளாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இது போல் நம்ம சின்ன உருண்டைகளாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நடுவில் உங்களுக்கு திக்காக இருக்கும், சுற்றிலுமே உங்களுக்கு தின்னாக வரும். டீ கடை வடை எக்ஸாக்டாக குட்டியாக நமக்கு இது போல் தான் கிடைக்கும். உருண்டைகள் பிடிக்கும்போது மட்டும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணியிருக்கோம், குறைன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். அதனால் நம்ம உருண்டைகள் பிடிக்கும்போது டைட்டாக பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு தட்டி எண்ணெயில் விட்டோம்னா பிரிஞ்சு வராது. நீங்கள் லைட்டாக உருண்டை பிடிச்சி அப்படியே நீங்கள் வடையாக விட்டிங்கன்னா எல்லாம் பிரிஞ்சிரும் மாவு. ஸோ இதையும் ஒரு டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளவும் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். அடுத்ததாக எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வடைகள் கரெக்டாக வெந்து மேலேயும் உள்ளேயும் கிறிஸ்பியாக கிடைக்கும். அதே போல் வடைகள் செய்யும்போது மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு மேலவும் கிறிஸ்பியாக உள்ளவும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக கிடைக்கும்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான கிறிஸ்பியான குட்டி குட்டி டீ கடை வடை ரெடி ஆகிடுச்சு. வடையை போடும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக உதிருது பாருங்கள். ஸோ இந்த வடை எக்ஸாக்டாக நமக்கு டீ கடையில் கிடைக்கிற வடை தான். இது ஈவினிங் டீ டைமில் பார்த்திங்கன்னா டீக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சின்ன பிள்ளைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வெளியே எந்த ஐட்டமும் கேட்க மாட்டாங்க. அடுத்த செகண்ட் மெத்தட் வடை நம்ம பார்க்கலாம். இது நான் பெரிய சைஸில் செஞ்சு எடுக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் அதிகமாக ஊறின பருப்பு. ஸோ நீங்கள் அதிகமாக பருப்பு ஊற வைக்கும்போது நீங்கள் குறைன்னு அரைச்சாலும் மாவு வந்து உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இதுலேயும் மாவு அரைச்சி எடுக்கிற மெத்தடு முன்னாடி ஷேர் பண்ணது போல தான். பாதி மாவு குறைன்னு அரைச்சி எடுக்கிறதும், பாதி பருப்பு ஒரே ஒரு சுற்றி எடுத்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேமாக தான் நம்ம ஆட் பண்ணி செய்கிறோம். இதுலேயும் வெங்காயம் நம்ம அதிகமாக தான் ஆட் பண்ணுவோம். ஆனால் பருப்பு உங்களுக்கு அதிக நேரம் ஊறும்போது பார்த்திங்கன்னா குறைன்னு அரைச்சி எடுத்தாலும் உங்களுக்கு கிறிஸ்பியாக உள்ளே கிடைக்காது. உள்ளே உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது வந்து பெரிய சைஸில் நம்ம செய்கிற வடை. இதுவும் நிறைய ஹோட்டல்ஸ் டீ கடைங்களாம் அவைலபிளாக இருக்கும். இது போல் வீட்லேயும் நாம் செய்வோம். ஏன்னா சில பேருக்கு உள்ளே சாஃப்டாக மேலே கிறிஸ்பியாக பிடிக்கும். அப்படி விரும்புகிறவங்க இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இதில் ஆட் பண்ணுற காரம் உப்பு எல்லாமே உங்கள் டேஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கிறிஸ்பியான குட்டியான டீ கடை வடை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் டேஸ்ட் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.